Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics Assemble. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12 வோல்ட் இல்ல 12Ah பேட்டரி பேக் வந்து அசெம்பிள் பண்ண போறோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் 12Ah பேட்டரி பேக் அசெம்பிள் பண்றத பத்தி நம்ம போட்டுட்டோம். சோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம், சீக்கிரமா போய் பாருங்க. இன்னும் பல பேர் வந்து இந்த 12Ah தான் எனக்கு வேணும் அப்படினு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கறாங்க. எதற்காக அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர்லாம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஸ்ப்ரேயர், அதுக்கு வந்து போறதுக்கு கேக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு வந்து சோலார் பேனலுக்கு வந்து போகிறதுக்கு 12Ah போதும் அதுவே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கேட்குறாங்க. ஏன்னா கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கப்பில் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12Ah தான். ஸோ அதனால் வந்து அதுதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஸ்பாட் வெல்டிங் வச்சு இந்த பேட்டரி பேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 செல்லு வந்து தேவைப்படும். அதாவது 4 சீரிஸ் பண்ண போகிறோம், 2 பேரல் பண்ண போகிறோம். 4x2 8 செல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ், ஸ்பேசர்னு சொல்லுவாங்க, ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து நம்ம போட்டுக்கிறோம். எதற்காக அப்படின்னா பேட்டரி இடையில சின்ன சின்ன கேப் வரதுக்கு, அது இல்லாமல் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா BMS, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 amps BMS வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 20 amps BMS இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு பேக்கிங் கவர், நிக்கல் ஸ்ட்ரிப், ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுறது. ஸோ மற்றபடி பெருசாக வந்து வேறு எதுவும் நமக்கு தேவைப்படுறது கிடையாது. பேட்டரி BMS இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செல்லாக தனித்தனியாக எடுத்து இதோட வோல்ட் வந்து செக் பண்ணிக்கணும். இதோட நார்மல் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட், 3.2 அதாவது 3.6 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் போகும். லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.6 2.5 அந்த ரேஞ்ச் வந்து கொடுப்பாங்க. BMS பொறுத்து இருக்குது. அதுமாதிரி 2. கீழே வந்து அதாவது 2.5 கீழே வந்து ஒரு செல்லில் வோல்ட் இருக்குது அப்படின்னா அந்த செல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து ரீசார்ஜிங் பண்ணி பேலன்ஸ் சார்ஜிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து 2.5 கீழே வந்து ஒரு செல்லு போயிடுச்சு அப்படின்னா டெத்து செல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது செத்து போன செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்லு யூஸ் பண்ண அப்படின்னா மொத்த பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்லை வந்து செக் பண்ணி எடுத்துக்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் 1 2 3 4 சீரிஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வந்து போகணும். ஸோ இது வந்து பேரலல் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஓகேங்களா, எவ்வளோ தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நாலுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்க போகிறோம். இது நாலுத்தையும் ஒரு கட்டம் போட போகிறோம். இது நாலுத்தையும் வந்து ஒரு கட்டம் போட போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் ஒரு கட்டம் போட போகிறோம். ஸ்பாட் வெல்டிங் நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம வந்து அடிக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நான் வந்து வெல்டிங் வந்துடுறேன். வெல்டிங் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து கரெக்டாக வந்து பண்ணின்னு வந்துட்டோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சீரிஸ் 2 பேரலையும் வந்து ஒரு கட்டமாக போடணும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டமாக போடணும். அடுத்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, இவ்வளோ தான் சிம்பிள். இதை பற்றி பல வீடியோ போட்டோம், எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ BMS வந்து பார்த்திங்கன்னா 20 amps வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் ஒயர்னு சொல்லுவாங்க, ஒயர்ஸ். இந்த ஒயர்லாம் இருக்குது. இப்போ வந்து எங்கே கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, BMSல வந்து பார்த்திங்கன்னா 5 ஒயர் வந்து இருக்குங்க. 1 2 3 4 5. பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா -3.2 வோல்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6.4 வோல்ட்டு, 9.6 வோல்ட்டு, 12.38 வோல்ட். ஓகேங்களா, இது ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிமீட்டர் எடுத்து நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது கரெக்டாக. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் இருக்குதுல்ல, இந்த பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், பேட்டரியோட மைனஸ் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி இந்தாண்ட பக்கம் இதில் வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஸோ மூணாவது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரணும். அஞ்சாவது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளஸில் வந்துக்கணும். இப்போ BMS கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 2 பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒயர் வந்து ஃபிட் பண்ணின்னு வந்துடணும். மைனஸ் ஒயர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். மைனஸ் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வைக்கணும். எடுத்து மைனஸில் வச்சுக்கலாம். இப்போ சால்டிங் வந்து பண்ண போகிறோம். மைனஸ் வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து 1 நம்பர் ஒயர் வந்து எடுத்துக்கங்க. அதாவது ஒயிட் கலரில் ஃபஸ்ட் ஒயர் எடுத்துக்கங்க. இந்த மைனஸ்க்கு ஆப்போசிட் சைடு இங்கே வந்து வைக்கணும். நம்ம வச்சாச்சு. அடுத்து வந்து அது பக்கத்தில் இருக்கிற 3வது ஒயர் வந்து எடுத்துக்கங்க. அடுத்து இது வச்சதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து இருக்குது பாருங்கள், இதில் வந்து வச்சுக்கணும் நம்ம. ஓகே, வச்சாச்சு. அடுத்து வந்து வெள்ளை கலரில் லாஸ்ட் ஒயர் இங்கே வந்து வைக்கணும்.
அது ரெட் கலர் ஒயர். இதை எடுத்துன்னு வந்து இந்த கடைசியில் வச்சு சால்டிங் பண்ணிக்கணும். இங்கே வச்சு ஓகேங்களா. பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயர் வந்து, அதாவது பேட்டரிலேருந்து வர மைனஸ் ஒயர் பிஎம்எஸில் இருக்கிற பி மைனஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பி மைனஸ் எடுத்துமே பேட்டரிலேருந்து வர மைனஸ் எடுத்துமே ஜாயின் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பிஎம்எஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒயரு. ஸோ அதை எடுத்துன்னு வந்து இங்கே வந்து வச்சுக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பி மைனஸ், இந்த வந்து சி மைனஸ் பி மைனஸ்னு இருக்கும். இது வந்து லோடு எடுக்கிறதுக்கான அந்த ஒரு மைனஸ். அதாவது பேட்டரியில் இருக்கிற மைனஸ் எடுத்துன்னு வந்து பிஎம்எஸில் பி மைனஸில் கொடுத்தீங்கன்னா சி மைனஸ் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை வந்து கனெக்ஷன் பண்ணுறேன். ஸோ பி மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பி மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம லோடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மல்டிமீட்டர் எடுத்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே எடுத்துக்கோங்க. சி மைனஸ் வந்து, அதாவது இந்த பி மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, பி மைனஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பேட்டரியோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து எடுத்துக்கணும். ஸோ வச்சா போனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 13.45, அதாவது 13.4 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். இப்போ வந்து இதில் வந்து ப்ளஸ் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒயர் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இங்கேருந்து ஒரு எல்லோ கலர் ஒயர் வந்து எடுக்கிறோம். நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. பேட்டரிலேருந்து ப்ளஸ் வந்து எடுத்தாச்சு. மைனஸ் வந்து பிஎம்எஸ்லேருந்து எடுத்தாச்சு. 5 சென்ஸ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வச்சு டேப் அடித்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இது வந்து பல பேருக்கு வந்து செய்ய தெரியல அப்படின்ட்டு செம்ம டவுட் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சத விட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.